ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 7 2025 தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். அப்ராக்சிமேட்லி 40 நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது கூடவே வந்து பாருங்க, புதன் பகவான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாயோட வந்து இணையறாரு தனுசு வீட்டுல. இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு. இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா 18 நாட்கள் இருப்பாங்க. ஆக இந்த 18 நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள், அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியா நாங்க சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு முதல்ல செவ்வாய் 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்துல செவ்வாய். பொதுவா களத்திர ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னாலே மிதுன ராசி அன்பர்கள் நீங்க வந்து லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்டோட உங்களுக்கு ஒரு விதமான மனசஞ்சல், மனக்குழப்பம், நல்ல வந்து பெருத்த வந்து ஒரு ஒத்துமை இல்லாத தனம், அன்பு இல்லாத தனம், அது எல்லாமே மேலும் நான் 2 பேசுறேங்க, அவர் 200 பேசுறாங்க, நான் 20 பேசுறேங்க, அவர் 2000 பேசுறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பெரிய லெவல்ல நம்ம வந்து ஒன்னா உட்காந்து நல்ல குஷ்டி சண்டை போட்டுக்கிறத விட ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது அவாய்ட் பண்றது ரொம்ப புத்திசாலித்தனம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை அப்படின்றது ஒரு காலைல போயிட்டு நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வாரத்துல ஒரு நாள் ஷாப்பிங் மால்ல கூட்டிட்டு போய் விட்டுருங்க. நீங்க மிதுன ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போய் ஷாப்பிங் மால்ல விட்டுருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா ஒரு நாள் ஃபுல்லும் சுத்தி வருவாங்க. உங்க கூட சண்டை போட்டதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஷாப்பிங் நல்லா பண்ணிட்டு வந்து அசந்து தூங்கிடுவாங்க. ஓகேங்களா? இந்த டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, நீங்க அதை சொல்லிட்டீங்க. நான் மிதுன ராசி லேடி, எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றது, எங்க கூட்டிட்டு போய் விடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இல்ல, அவங்க ஒன்னாதாங்க இருக்கும், எங்க மாமியார் மாமனார் உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிடுங்க. அவங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா உருகி உருகி அவங்க பழகி டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து சந்தோஷமா உங்ககிட்ட சண்டை போட்டுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது. ஸோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, பொதுவா செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 11 மற்றும் 6க்கு அதிபன், அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் கலத்திர செவ்வாயா வந்திருக்கும் போது ஹெல்த்ல கவனம் வச்சுக்கோங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பெருசா எதிரிகள் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளோட இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா போடக்கூட என்ன பார்த்து முறைச்சுன்னு போற, அச்சு பல்லுகள்ல மூஞ்சி கிஞ்சில பேத்துரு அப்படின்ற மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் வேணாம். தைரியம் பயங்கர வேற லெவல்ல இருக்கும், அதெல்லாம் வேணாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில் ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா செய்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். நல்ல லாபத்தினால ஒரு பூமி சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு டூ வீலர் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, அந்த மாதிரியான பிராப்தம் உண்டு. மனைவி ரீதியா நீங்க மிதுன ராசி ஜென்னா இருக்கீங்கன்னா மனைவி ரீதியா ஒரு தன பிராப்தம், அதனால நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அது பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மனைவிக்கு சொத்து பத்திருக்கங்க, அவங்க வீட்டுல இத்தனை சென்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது முற்பகுதி. பிற்பகுதியில வந்து பாருங்க, புதன் வந்து இணைகிறாரு. புதன் வந்து இணைஞ்ச பின்னாடி புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு ராசியாதிபனே அவன் தான், உங்க சுகாதிபனும் அவன் தான். அவன் கலத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சுங்க. என்னோட புத்திசாலித்தனம், என்னோட ஆற்றல், என்னோட அறிவு, என்னோட சிந்தனை திறன், இதனால வந்து பாருங்க எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாச்சு. நான் வந்து ஃபேமிலி லைஃப்ல கம்ஃபர்ட்டா இருக்கேன், பிரச்சனை இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த 7ஆம் இடம் அப்படின்றது வாழ்க்கை துணை, பார்ட்னர்ஸ், பொதுமக்கள், சமூக உறவு அப்படின்றது குறிக்கும். இது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும் புதன் வந்து சேர்ந்த பின்னாடி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு திடீர் கோவம், ரிலேஷன்ஷிப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், வாக்குவாதம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் தனிச்சு இருக்கும் போது. இவங்க வந்த பின்னாடி புதன் இவங்க கூட இணைஞ்ச பின்னாடி இவங்க வந்து ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணிப்பாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுவா வந்து பாருங்க, எந்த முடிவு எடுக்கிறதுனால சட்டுன்னு முடிவு எடுக்கிறது, அவசரப்பட்டு செஞ்சிடுறது, இதை இன்னைக்கே இப்போதே இந்த க்ஷணமே செய்யணும் அப்படின்றது வேண்டாம். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கலந்து ஆலோசிச்சு உங்களோட வெல்விஷர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்க டிசைட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா செவ்வாய் தனிச்சு இருக்கும்போது சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புதனும் வந்து இணைஞ்ச பின்னாடி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே நீங்க வந்து பாருங்க ஓரளவுக்கு நீங்களே சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க அப்படின்றதும் நிதர்சன உண்மை. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நீங்க காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த கன்ஜங்ஷன் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.
வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க, இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும். கல்யாணம், ரெண்டாவது திருமணம், ஹிடன் ரிலேஷன்ஷிப், குழந்தை பாக்கியம், சொத்து வாங்குறது, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.